எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்குங்க. அதே சமயம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நிறைய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே கொடுத்துட்ருக்கேன். மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த நாள் நம்மளால் மறக்க முடியாத ஒரு நாள். அப்படியே 5 வருஷம் நம்ம பின்னாடி போனோம் அப்படின்னா ஸோ டபிள்யூடபிள்யூ ஆடியன்ஸ் யாருமே இல்லாமல் டபிள்யூடபிள்யூ நடத்தின நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாள். கிட்டத்தட்ட அந்த கோவிட் சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேண்டமிக் இஷ்யூ இருக்கும்போது ஸோ இப்போ ஆடியன்ஸ் யாருமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லா நாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணியிருந்துச்சு. அப்போதைக்கு அவ்வளோ ஃபேமஸாக இருந்த டபிள்யூடபிள்யூ குறிப்பாக அந்த ரெசில்மேனியாவுக்கு நெருக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆடியன்ஸ் யாருமே இல்லாமல் ஷோஸை வந்து பார்த்திங்கன்னா நடத்த ஆரம்பித்தாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த நாள் 5 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மாக் டவுனை ஸோ ஆடியன்ஸ் யாருமே இல்லாமல் டபிள்யூடபிள்யூ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத நாள். ஸோ ஆடியன்ஸ் இல்லாமல் நம்ம டபிள்யூடபிள்யூ பார்ப்போம் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கனவுல கூட எதிர்பார்க்க முடியாது. அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஷோ நடந்துச்சு. அந்த வருஷம் ரெசல்மேனியாவே வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் இல்லாமல் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்டர் டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வீடியோ கால் மூலயமா பார்த்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆடியன்ஸை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆடியன்ஸ் யாருமே இல்லாமல் டபிள்யூடபிள்யூ பெர்ஃபார்மன்ஸ் சென்டரில் ஸ்மாக் டவுன் ஸ்டார்ட் பண்ண நாள் தான் இது. ஸோ இந்த நாளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை ஸோ இந்த கோவிடுக்குலாம் முன்னாடி ஸோ ஆடியன்ஸ் யாருமே இல்லாமல் ஸோ டபிள்யூடபிள்யூ ஷோ நடக்கும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபார்டோ வர்சஸ் சோலோ சுகாவாக்கான ரெசில்மேனியா மேட்சை டபிள்யூடபிள்யூ இப்போதைக்கு பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. குறிப்பாக இந்த வருஷம் ரெசில்மேனியா 41 சோலோ சுகாவா வர்சஸ் ஜேக்கப் ஃபார்டோக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை டபிள்யூடபிள்யூ நடத்தலான்னு அதுக்கான ஒரு ஸ்டோரியை மூவ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போனாங்க. திடீர்னு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இப்போதைக்கு அந்த ஸ்டோரியில் என்ன அப்படியே பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ரெசில்மேனியாவில் சோலோ வர்சஸ் ஜேக்கப் ஃபார்டோ மேட்சை நடத்தியே ஆகணுமா அப்படின்ற மாதிரி டபிள்யூடபிள்யூ ஒரு டிஸ்கஷனில் இருக்காங்களாம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சோலோ ஸோ ஜேக்கப் ஃபார்டோ இவங்களோட ஸ்டோரி லைனுக்குள்ள பிரான் ஸ்ட்ரோமனை உள்ளே இறக்கி விட்டுருக்காங்க. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரெசில்மேனியா 41 சோலோ வர்சஸ் ஜேக்கப் ஃபார்டோ மேட்ச் நடக்காத போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு இந்த மேட்சை ரெசில்மேனியா நடத்தியே ஆகணுமா அப்படின்ற மாதிரி டபிள்யூடபிள்யூ டிஸ்கஸ் பண்ணுறாங்களா. மேபி இந்த மேட்சை நடத்தலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டோரி லைனை அப்படியே டபிள்யூடபிள்யூ பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரெசில்மேனியா 41 ஜேக்கப் ஃபார்டோ வர்சஸ் சோலோ சுகாவா மேட்ச் நடந்தால் நல்லா இருக்குமா, இல்லை இந்த மேட்ச் நடக்காமல் போனால் நல்லா இருக்குமா அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்தபடியாக ரே ஃபீனிக்ஸை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக டபிள்யூடபிள்யூக்கு வர போகிறாரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் டபிள்யூடபிள்யூக்கு வந்தால் அவரை என்னமா காமிக்க போகிறாங்க? ஸோ அவரை ஒரு சிங்கிள் ரெஸ்லராக காமிப்பாங்களா, இல்லை பென்டாவோட ஒரு டாக் டீம் டிவிஷனில் கொண்டு போக போகிறாங்களா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க இந்த நேரத்தில் ஸோ ஒருவேளை ரே ஃபீனிக்ஸ் டபிள்யூடபிள்யூக்கு வரும் பட்சத்தில் ஸோ ரே ஃபீனிக்ஸ் அண்ட் பென்டா ஸோ இவங்க 2 பேரையும் ஒரு டாக் டீம் டிவிஷனில் தான் போட போகிறாங்களா டபிள்யூடபிள்யூ. அவங்க 2 பேருக்கும் ஸோ ரெசில்மேனியாவில் ஒரு டாக் டீம் சாம்பியன்ஷிப்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ டபிள்யூடபிள்யூ பிளான் பண்ணதே பென்டாவையும் ரே ஃபீனிக்ஸையும் டபிள்யூடபிள்யூ கொண்டு வந்து டாக் டீமாக கொண்டு வரணும் தான் பிளான் பண்ணாங்க. ஸோ கடைசி நேரத்தில் பென்டா மட்டும் ஃபர்ஸ்ட் டபிள்யூடபிள்யூக்கு வந்துட்டாரு. ஸோ ரே ஃபீனிக்ஸ் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வராரு. ஸோ அதனால டபிள்யூடபிள்யூ ரே ஃபீனிக்ஸ் வந்த உடனே பென்டா அண்டு ரே ஃபீனிக்ஸ் அவங்க 2 பேரும் டாக் டீமாக தான் போட போகிறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குற மாதிரி பென்டா ஒரு சிங்கிள் ரெஸ்லராக இருக்க போகிறது கிடையாது. மேபி இவங்க 2 பேரும் ரெசில்மேனியாவில் ஸோ ஒரு டாக் டீம் சாம்பியன்ஷிப்காக கூட மோதலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பால் ஹேமனை பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஒரு பக்கம் பால் ஹேமன் சிஎம் பக்கம் போவாரா, ஒரு பக்கம் ரோமனோடையே இருப்பாரா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும்போது ஸோ ரெசில்மேனியாவில் நம்ம எதிர்பாராத ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் நடக்க போகுது. ஸோ பால் ஹேமன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ செத்ராலன்ஸ் கூட போயிடுவார். ஸோ செத்ராலன்ஸோட சேர போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ரூமர் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ என்னடா ஒரு வயசானவருக்காக இத்தனை பேர் அடிச்சுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தாட் இருக்கு. குறிப்பாக ரோமன் பக்கம் இருப்பாரா, இல்லை சிஎம் பக்கம் போவாரா. ஸோ இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா செத்து
பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா போகிறாரு அப்படின்ற ஒரு ரூமர் இருக்குது. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் பால் ஹேமன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிரான் பிரேக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜர் ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் பிரான் பிரேக்கரை வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிராக் லெஸ்னராக மாற்றுற மாதிரி ஸோ பிராக் கூட எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பால் ஹேமன் வருவாரோ அந்த மாதிரி பிரான் பிரேக்கர் கூட ஃபியூச்சரில் வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்கான ஒரு டாக்கும் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஆல்ரெடி ரோமனோட ஸோ பால் ஹேமன் இருக்கும்போதே ஸோ ரோமன் ரிங்ஸோட அந்த பர்மிஷனோட வந்து பார்த்தீங்கன்னா NXTக்கு போயிட்டு ஸோ அவரு கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தார். குறிப்பாக ஸோ பிரான் பிரேக்கர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு மேனேஜர் மாதிரி ஒரு ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ இப்போதைக்கு ஃபியூச்சரில் இப்போதைக்கு பால் ஹேமனை பொறுத்த வரைக்கும் ரோமன் சிஎம் பங்க் கூட தான் சுற்றிட்டு இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் கழிச்சோ அதுக்கப்புறம் ஒரு லாங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கரோட ஜாயின் பண்ணலாம். ஸோ பிரான் பிரேக்கரை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு நெக்ஸ்ட் பிராக் லெஸ்னராக காமிக்க போகிறாரு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பால் ஹேமனுக்கு இவ்வளோ வேக்கண்டா? ஸோ அந்த ஒரு வயசான ஒரு சொட்டைக்காக இந்த அளவுக்கு இத்தனை பேர் அடிச்சுக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் ஒரு பயங்கரமான ஒரு டாக் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பால் ஹேமன், ரோமன், செத்து, அதே சமயம் சிஎம் பங்க், பிரான் பிரேக்கர் யாரோட இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்தபடியாக பிராக் லெஸ்னரோட அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிடச்சிருக்கு. ஸோ பிராக் லெஸ்னர் டபிள்யூக்கு வருவாரா மாட்டாரா அப்படின்றது நம்ம கையில் கிடையாது. ஸோ ஒருவேளை வின்ஸ் மெக்மேன் கண்ட்ரோலில் ஸோ டபிள்யூ இருந்துருந்துச்சு அப்படின்னா பிராக் லெஸ்னரை கண்டிப்பாக கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இப்போதைக்கு TKO கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இஷ்யூஸ் இருக்கிறதுனால பிராக் லெஸ்னரை கொண்டு வருவாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக போய்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் பிராக் லெஸ்னர் சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா வெளியாயிருக்கு. ஸோ பிராக் லெஸ்னரும் ஒரு ஃபேனும் நின்று ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா வெளியாயிருக்கு. ஸோ இந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே பிராக் லெஸ்னர் ஃபேன்ஸுங்கெல்லாம் பயங்கர குஷி ஆகிட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக பிராக் லெஸ்னர் ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே அவர் ஃபைட் பண்ணாமல் இருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபிட்டாக தான் இருக்கார். ஸோ அப்படியே டபுள் ஒர்க் பண்ணுற மாதிரி பயங்கர ஃபிட்டாக தான் இருக்கார். ஸோ இப்போ நினச்சா கூட நாளைக்கு வந்து அவர் ரெசல் பண்ணுற அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அந்த ஃபிட்னஸ் எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி ஸோ பிராக் லெஸ்னரோட இந்த புது ஃபோட்டோவை பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிராக் லெஸ்னரோட ஃபேன்ஸுங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஜான் சீனா அண்டு த ராக்கோட அந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேம் வைக்கலாமா அப்படின்ற மாதிரி டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டிஸ்கஸ் பண்ணுறாங்களா. குறிப்பாக ஜான் சீனாவும் ராக்கும் ஒரே ஸ்டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா ஒரு டீமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஜான் சீனாவை கார்பரேட் சாம்பியன் ஆகிற அப்படின்ற மாதிரி த ராக் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா அண்டு த ராக்கோட அந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராக் ஆன் சோல் கலெக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டிலை வந்து பார்த்தீங்கன்னா வைக்கலாமா. ஸோ ஒரு நேமை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேபிளுக்கு வைக்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ இருக்கான். ஸோ எப்படி எந்த அளவுக்கு இது செட் ஆகும் அப்படின்றது தெரியல. ராக் ஆன் சோல் கலெக்ஷன் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த ஒரு ஸ்டேபிளுக்கு ஒரு நேமை வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக டபிள்யூ சவுதி அரேபியாவில் ஒரு பெரிய ஈவெண்ட்டை நடத்த போகிறாங்க. குறிப்பாக டபிள்யூ கிடையாது, TKO வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பயங்கரமான ஒரு ஈவெண்ட்டை சவுதியில் நடத்த போகிறாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ பாக்ஸிங், UFC ஸோ மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் ஓவர் பண்ணுற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஈவெண்ட்டாக அது இருக்க போகுது அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. குறிப்பாக சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக காசு கொடுத்து அவங்க கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர வச்சு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்லாம் பண்ண வைப்பாங்க. ஸோ டபிள்யூ அடிக்கடி அங்கே போகிறதுக்கு காரணமே பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா சவுதி பணத்தை கொட்டி வந்து பார்த்தீங்கன்னா இறைப்பாங்க. ஸோ அந்த வகையில் TKO கண்ட்ரோலுக்கு டபிள்யூ போனதோட வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா TKO ஸோ ஒரு பயங்கரமான ஒரு ஈவெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சவுதியில் நடத்தலாம். அது ஒரு கிராஸ் ஓவர் ஈவெண்ட்டாக நடத்தலாம். ஸோ டபிள்யூ ரெஸ்லர், அதே மாதிரி பாக்ஸிங், UFC ஸோ இந்த மூணுத்தையும் சேர்த்து ஒரு கிராஸ் ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா சவுதியில் ஒரு ஈவெண்ட் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ யோசிச்சு பாருங்க. ஸோ பாக்ஸிங் ஃபேன்ஸ் டபிள்யூ பார்ப்பாங்க, UFC ஃபேன்ஸ் பாக்ஸிங் டபிள்யூ பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மூணுத்தோட ஃபேன்ஸுங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா பார்க்க வைக்கிறது. ஸோ மூணும் சேர்ந்து ஒரே ஷோவாக நடக்கும்போது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸிங், UFC அளவுக்கு டபிள்யூ பெரிய லெவல் இம்பாக்டை கிரியேட் பண்ணுமா. ஸோ ஏன்னா இது ஸ்கிரிப்ட், அது ரியல் ஃபைட் அப்படின்றதுனால மேபி இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுங்க கனெக்ட் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சவுதியில் தான் நடத்துகிறாங்க. ஒருவேளை அது ஹிட் ஆகும் பட்சத்தில் இதையே வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூவும் சரி ஸோ இதையே TKOவும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா இதை சவுதியோட வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? TKO பிளான் பண்ணுறாங்களா சவுதி அரேபியாவில் ஸோ ஒரு மெகா ஈவெண்ட்டை நடத்தலாம். அது டபிள்யூ பாக்ஸிங், UFC இது மூணுத்தையும் கிராஸ் ஓவர் பண்ணுற மாதிரி ஒரு ஷோவை சவுதியில் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்களா. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது மூணும் TKO கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவங்க நினச்சா இது மூணுத்தையும் கிராஸ் ஓவர் பண்ண வைப்பாங்க. கிராஸ் ஓவர் பண்ணும்போது UFC-லேருந்து ஒரு 2 மேட்ச்சு, டபிள்யூ ஒரு 2 மேட்ச்சு, பாக்ஸிங்லேருந்து ஒரு 2 மேட்ச் அப்படின்ற மாதிரி மூணுத்தையும் கலந்த ஒரு ஷோவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க.
அதுக்கு அடுத்தபடியாக இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனில் என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு சின்ன ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாளைக்கு நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் ஒரு செக்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஓர்டன் வர்சஸ் கார்மெல்லோ ஹேஸ்க்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அதே சமயம் த மிஸ் டிவி செக்மெண்ட்டுக்கு கோடி ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வர போகிறாரு அப்படின்ற மாதிரி ஸோ அந்த ஒரு செக்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் சார்லட் ஃப்ளையர் வர்சஸ் பி ஃபார்ம்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க போகுது. இது இல்லாமல் WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. DIY வர்சஸ் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்கான WWE டாக் டீம் மேட்ச் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி WWE இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மேட்ச் ஒரு செக்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நடக்க போகுது. இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுன் பார்க்க நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.